இது ரேஷன் அரிசி. இதில் இங்கெல்லாம் வண்டு இருக்குது பாருங்கள், வண்டு இருக்குது. இது அத்தனையும் இதுக்குள்ளே இருக்க அத்தனை வண்டையும் எப்படி வெளியில் வர வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்து இதில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். நல்லாவே பெருசாகவே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் கொஞ்சம் வினிகர் ஊற்றிக்கலாம். இதை இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த வண்டு உள்ள அரிசி உள்ள இதில் பாருங்க எல்லா வண்டும் இருக்குது. இந்த நம்ம வினிகர் கப்பை இதுக்குள்ளே வச்சு இதை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. நம்ம இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் லெதர் பேக்லாம் வச்சுருப்போம், அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். அது அதோட ஷைனிங் குறைஞ்சி போய் டல்லாகிடும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா வினிகர் ஒரு கப்பில் எடுத்துட்டு நல்லா பேக்கில் தேய்ச்சி கொடுத்துட்டோம்னா நல்லா புதுசு போலவே ஆகிடும். நான் இதை கொஞ்ச நாள் சின்ன பேக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகிறனால இதை நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமையே மாட்டி வச்சிட்டேன். அதோட ஷைனிங் குறைஞ்சி பார்க்கவே நல்லா இல்லை. அதனால் பாருங்கள் எப்படி ஷைனிங் ஆகிடுச்சு. இந்த வினிகர் போட்டு தொடச்சோன்னே இந்த இடமெல்லாம் எப்படி ஷைனிங் ஆகிடுச்சு பாருங்கள். இது பேகுக்கு தான் மட்டும் இல்லை, பெல்ட்டு, செப்பல், லெதர் ஷூ இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி வினிகர் தொட்டு தொடச்சிட்டிங்கன்னா அதோட ஷைனிங் திரும்பி நமக்கு கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயும் கொஞ்சோண்டு வினிகர் ஒரு கப்பில் ஊற்றி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. எப்படி நம்ம லெமன் எடுத்து உள்ளார வச்சோமோ அது மாதிரி வினிகரும் வச்சா ஃப்ரிட்ஜில் பேட் ஸ்மெல் உண்டாகாமல் எல்லா பொருட்களும் வைக்கிறனால அதோடைய வாசம் எல்லாம் சேர்ந்து பாக்டீரியா உண்டாகும். பாக்டீரியா இருக்கிறனால தான் அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு ஸ்மெல் வரும். வினிகர் வைக்கலாம், இல்லாட்டி ஒரு கப்பில் பேக்கிங் சோடா வைக்கலாம். வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜு ஸ்மெல் அடிக்காமல் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம வெண்டைக்காய் சமையலுக்கு வாங்குகிறோம். வாங்கி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த வெண்டைக்காயை ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிருங்க. இந்த வெண்டைக்காய் பிஸ்குன்னு இருக்கிறதுக்கே காரணம் இந்த முசுன்னு இருக்கிற கல்பிரேட் தான். இவன் தான் இந்த வெண்டைக்காய் வளவளன்னு ஆகிறதுக்கே காரணம். இந்த முசுன்னு இந்த வெண்டைக்காய் மேலே இருக்கும் பாருங்க, முசுன்னு, அதுதான் கல்பிரேட். வளன்னு ஆகிடும்ல. நல்லா கழுவுனோடனே இப்படி ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அப்புறம் வெண்டைக்காய் வெட்டினீங்கன்னா வழவழனே ஆகாது. அப்புறம் நீங்கள் வெண்டைக்காய் வெட்டுற கத்தியில் லெமன் தடவிட்டு வெட்டினீங்கன்னா இந்த பிசுக்கே வராது. முடிஞ்ச அளவுக்கு இந்த முசுன்னு இருக்குது பாருங்கள் இந்த வெண்டைக்காயில், அதை சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. அது எடுத்துட்டிங்கனாலே வெண்டைக்காய் பிசுக்குன்னு ஆகாது. வாங்கினோன்னு இந்த தலையும் வாலையும் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் முத்தி போகாது வெண்டைக்காய் கட் பண்ணுற கத்தியில் நம்ம லெமன் தடவணும்.
இந்த முசுமுசுவை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வெண்டைக்காய் பிசுக்கு பிசுக்குனே ஆகாது. அப்புறம் வெண்டைக்காய் கட் பண்ண உடனே சமைச்சிடாதீங்க. வெண்டைக்காய் கட் பண்ணோடனே கொஞ்சம் ஒரு பிளேட்டில் ஒரு 10-15 நிமிஷம் பரத்தி வச்சு அப்புறமேலு சமைச்சிங்கன்னா 100% உங்களோட வெண்டைக்காய் வளவளா குழான்னு ஆகாமல் நல்ல டேஸ்டியாக வரும். நம்மளோட டீ கப்ஸ்லாம் இருக்கும், நம்ம என்ன தான் கழுவி வச்சாலும் அதில் உள்ளார அந்த டீ கரைகள் இருக்கும். அதுக்கு அந்த டீ கரைகள் போகிறதுக்கு கொஞ்சோண்டு வினிகர் ஊற்றி கூட டேபிள் சால்ட், வினிகர் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு டேபிள் சால்ட் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு கழுவுனிங்கன்னா இந்த காஃபி டீ கரை கட்டாயம் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டான பாட்டில்லாம் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம நகைக்கடையில் வாங்குகிற இதெல்லாம் சம்டைம்ஸ் இப்படி ஓப்பன் ஆகி யூஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்க, இந்த பாட்டில் எடுத்துட்டு இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு கையை கிளிக்காத அளவுக்கு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்கள்கிட்ட எது வச்சு நீங்கள் கிராஃப்டெல்லாம் செய்வீங்களோ அந்த பேஸ்ட் வச்சு எதுனாலும் ஓகே, க்ளூகன் வச்சுருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் கிராஃப்ட்டுக்கு இல்லை ஒட்டுறதுக்குலாம் நீங்கள் என்ன இதை பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணி நல்லா இப்படி ஒட்டிடுங்க. நீங்கள் ட்ராவல்லாம் போகும்போது இந்த மாதிரி க்ரீம், காம்பேக்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவீங்க. இதை கூட இதுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அல்லாட்டி இந்த மாதிரி ட்ராவல் போகும்போது பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சீப்பு, உங்களோட இதெல்லாம் பத்திரமா போட்டு எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்களேன். நாம் எப்பயும் க்ளவுஸ் போடும்போது இப்படி போட்டு க்ளவுஸ் போடுவோம். ஆனால் இந்த இடம் லூஸாக இருக்கும், கழண்டு வந்துடும் வேலை செய்யும்போது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா, க்ளவுஸை பின்பக்கம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது அந்த க்ளவுஸ் வந்து நம்ம கையிலேருந்து
கழண்டு விடுகாமல் இந்த இடத்துல டைட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வினிகர் வச்சோடனே அதில் இருக்க வண்டுகள்லாம் எப்படி மேலே வருது பாருங்கள். இதை அப்படியே ஒரு நல்ல டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா எல்லா வண்டுகளும் அப்படியே வெளியில் வந்துடும். இப்போயே பாருங்கள், நம்ம வச்சு கொஞ்ச நேரத்துலேயே எல்லா வண்டுகளும் வெளியில் வர ஆரம்பிக்குது பாருங்கள், அந்த வினிகரோட வாசத்துக்கு. இப்படி பருப்பு எதுலேயும் வண்டு இருந்தால் நீங்கள் இப்படி ஒரு சின்ன கப்பில் வினிகர் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க வண்டுகள்லாம் அப்படியே வெளியில் வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை முதல் தடவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. பாருங்கள், எவ்வளோ அந்த வினிகர் வச்சோன்னே எல்லா வண்டுகளும் வெளியில் வருது பாருங்கள்.